இதே மாதிரி கூட நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம சாதா முடிச்சுல தான் 2 ரோல் வச்சு போட்டிருக்கோம். ரொம்ப அழகாவே வந்திருக்கு. எல்லாருமே நம்ம போடலாம். ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த கூடை தான் இந்த கூடை. எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி கூடைகளோட வீடியோ ஃபுல் வீடியோலாம் வேணும்னா வயர் பாஸ்கட் தனலட்சுமின்னு ஒரு சேனல் இருக்கு. ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த சேனல்ல கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபுல் வீடியோ எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அந்த சேனல்லையும். இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது சாதா முடிச்சு 2 ரோல் கூட எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போடுறவங்க கொஞ்சம் நல்லா மார்க்கெட் சைஸ்ல கொஞ்சம் பெரிய கூடையா எடுத்துட்டு போக வேணுங்கிறவங்க இந்த கூடை போட்டு பழகலாம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், சீக்கிரமாவும் நம்ம போட்டுடலாம். எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். 2 ரோல் எடுத்துக்கோங்க. கலர் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 ரோல் நான் சிகப்பும் மஞ்சளும் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை பிரிச்சுட்டு நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். 2 ரோலையும் நம்ம பிரிச்சு வச்சாச்சு. இப்போ இதுக்கு சுத்து வயர் கண்டிப்பா தேவை, அடிக்கும் தேவை, மேலே போடுறதுக்கும் தேவை. அதனால நம்ம வெட்டிட்டு மிச்சம் இருக்கிற வயர்ல பேப்பர்ல சுத்திக்குவோம். 6 அடி வெட்டிக்கங்க. 1 2 3 4 5 6 அடியில நம்ம 24 வயர் வெட்டணும். அது ஒரே ரோல்ல வெட்டிடாதீங்க. இப்போ சிகப்புல 16 வயர் வெட்டிக்கங்க. மஞ்சள்ல 8 வயர் வெட்டிக்கங்க. மொத்தம் 24. 16 வயர் வெட்டிக்கங்க சிகப்புல. திரும்பவும் சொல்றேன், 16 வயர் சிகப்புல. இதுல 8 வயர் மஞ்சள்ல 8 வயர். இது கட்டம் டிசைன்ல வரும், அதனால அந்த மாதிரி வெட்டிக்கங்க. ஆனா 2 ரோலே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். நான் வெட்டி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்ப எல்லா வயரையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சள்ல 8 வயர், இதுல 16 வயர், மொத்தம் 24 வயர் 6 அடியில கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா மிச்சம் இருக்கிற வயரை 2 வயரையும் சுத்தி வச்சுட்டேன். இப்ப அடி ஃபுல்லாவே நம்ம எந்த வயர் எடுத்துக்க போனோம்னா 8 வயர் வெட்டணும் பாருங்க. அந்த வயர்ல தான் அடி ஃபுல்லாவே நம்ம அடியோட அகலத்துக்கு இந்த வயர் ஃபுல்லாவே நம்ம போட போறோம். இது அப்புறமா தான் அடி போட்டு முடிச்சோன்னா தான் யூஸ் பண்ண போறோம். மஞ்சள் எடுத்துக்கங்க. மஞ்சள்ல சுத்தி வச்சிருக்கிற கூடையே சுத்தி வச்சிருக்கிற வயரை எடுத்து விட்டுக்கங்க. எடுத்து விட்டுட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அதிகமா எடுத்திருக்கிற வயர் சிகப்பு தான். ஃபர்ஸ்ட் சிகப்பு வயரை தான் இணைக்கணும். சிகப்பு வயர்ல ஒரு வயரை மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு 2ஆ மடிச்சுக்கங்க. இந்த இடத்துல கொஞ்சமா குறைச்சு விட்டுக்கங்க. சுத்து வயர்ல இருந்து வர்ற வயரை குறைச்சு விட்டுக்கங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு குறைச்சு விட்டா போதும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சாதா முடிச்சுதான் நம்ம போட போறோம். இதுக்கு உள் வயர் கோர்த்து விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால கோர்த்து விட்டுக்கோங்க. நான் 1 வருஷம் மட்டும் போட்டுட்டு அடுத்ததா நம்ம உள் வயர் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்ததா சிகப்பு கலர் தான் நம்ம போட போறோம். சிகப்பு கலர்ல 8 முடிச்சு இணைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்ல 8 முடிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் சிகப்புல 8 முடிச்சு, அந்த மாதிரி இணைச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க சரியா இருக்கான்னு பாத்துக்கணும்.
என்னதான் நம்ம மாடல் மாடலா கொண்டு போனாலும் இந்த மாதிரி சாதா முடிச்சுலே நம்ம போடுறதும் ஈஸியா இருக்கும். பார்க்கவும் அழகா இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நாளா கேட்ட கூட தான். கலர் மட்டும் கொஞ்சம் மாத்தி வந்து போட்டிருக்கேன் நானு. எட்டு வயரை நம்ம வந்து இணைச்சாச்சு சிகப்புல. இப்ப மஞ்சள்ல நம்ம 8 வயரை இணைச்சுக்க போறோம். இப்படியே 8 வயரை இணைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க எல்லாமே நம்ம வந்து இணைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 8 வயர் சிகப்புல இணைச்சிருக்கோம். அதுக்கப்புறமா மஞ்சள்ல 8 வயர் இணைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பவும் சிகப்புல 8 வயர் இணைச்சிருக்கோம். இந்த மாதிரி இணைச்சு விட்டுருங்க. இணைச்சு விட்டுட்டு இதே அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாவே நம்ம வந்து முடிச்சு வெட்டி விட்டாச்சு. இப்ப 2வது வரிசையை நம்ம ஆரம்பிச்சுக்க போறோம். 2வது வரிசை எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி வயர் இப்போ ஃபுல்லாவே அடி ஃபுல்லாவே நம்ம மஞ்சள்ல தான் வந்து போட போறோம். எவ்வளவு அகலம் வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து உள்வயர் வச்சு நான் போட போறேன். இப்ப நம்ம பின்னும் போதே நம்ம உள்வயர் வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு வயரை எடுத்திருக்கேன். இதை விட குட்டியா இருந்தா கூட நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சொருகி விட்டாச்சு. இப்ப சொருகி விட்டுட்டு கலர் வந்து எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி தான் நம்ம போட்டுட்டே வரணும். இப்போ ஒருவேளை நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னா ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்ப திரும்பவும் அதே இதுல சொருகி விட்டுருங்க. இந்த வயரை நம்ம இழுக்க கூடாது. இழுக்காம நம்ம போட்டுட்டே வர வேண்டியதான். அடுத்தடுத்த வயரை எடுத்து நம்ம போட்டுட்டே வர வேண்டியதான். இந்த மாதிரி போட்டுட்டு இப்ப இதுதான் நடுவுல நம்ம இணைச்ச வயரு. அதனால நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவோம் அடையாளத்துக்காக. இந்த இடத்துலயும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோடனே இந்த பக்கம் ஒரு வரிசையும் திருப்பி இந்த பக்கம் ஒரு வரிசையும் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி ஒரே பக்கமாவே நம்ம வந்து ஏத்திக்கலாம். ஏன்னா நடு இது வந்து கொஞ்சம் டைட்டா நிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே ஒரே பக்கமா போட்டு போகாம எப்பவுமே போடும்போது இந்த பக்கம் 3 வருஷம் போட்டீங்கன்னா இந்த பக்கம் 3 வருஷம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். அப்பதான் வயர் வந்து கரெக்டா நம்மளுக்கு மேல கிடைக்கும். ரெண்டாவது வரிசையும் நம்ம வந்து போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்ப வந்து இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா நம்ம இந்த சைடுல திருப்பிக்கங்க. திருப்பிக்கிட்டு
இது வந்து கொஞ்சமா இப்போ வயர் இருக்கு, இந்த வயரை அப்படியே கட் பண்ணாம விட்டுருவோம். கடைசியா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த உள் வயரை சொல்றேன். இப்போ அடுத்ததா திரும்பவும் மஞ்சள் கலர் தான், நம்ம ஃபுல்லாவே மஞ்சள் தான் போட போறோம். இப்போ இதே அளவுக்கு நம்ம விட்டுக்கிறோம். விட்டுட்டு நம்ம 3வது வரிசையை ஆரம்பிக்க போறோம். இப்போ 3வது வரிசையை ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததா நம்ம இன்னொரு வயரை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு உள் வயரை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதுல நுழைச்சுக்கிறோம். நுழைச்சிட்டு சுத்திக்கங்க. இப்ப இந்த சைடுல ஒரு வரிசை, இந்த சைடுல ஒரு வரிசை இப்ப வந்து போட்டாச்சு. இப்ப வந்து நம்ம ஒரே பக்கமாவே ஒரு 3 வரிசையை ஏத்திக்கலாம். இந்த மாதிரி போட்டு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து இதே மாதிரியே கட் பண்ணிருங்க. இப்போ ஒரே பக்கமா நம்ம ஒரு 3 வரிசைய இன்னும் போட்டுக்கலாம். ஒரே பக்கம் 3 வரிசை போட்டுட்டு இந்த சைடுல ஒரு 3 வரிசை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சைடுல ஃபுல்லாவே நான் வந்து 3 வரிசையை போட்டிருக்கேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் நடு வரிசை, நம்ம உள்வயர் வைக்காம போட்ட வரிசை. அடுத்ததா இந்த சைடுல ஒண்ணு, இந்த சைடுல ஒண்ணு போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம 3 வரிசை போட்டிருக்கோம் இந்த சைட்லயே. இப்ப வந்து இந்த சைடுல திருப்பிக்கங்க. திருப்பிக்கிட்டு அதே மஞ்சள் தான் நம்ம வந்து போட போறோம். அதே மஞ்சள்ல நம்ம உள்வயர் வச்சு இந்த சைட்லயும் ஒரு 3 வரிசை, மொத்தம் வந்து 9 வரிசை வரும். அடியின் அகலம் வந்து 9 வரும். 9 போட்டுட்டு பார்ப்போம். பத்தலைன்னா இன்னும் சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து உள்வயர் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த சைடுல எப்படி நான் 3 வரிசைகள் போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடுல 3 வரிசை போட்டு முடிச்சிருங்க.